ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் இருந்து வந்திருக்கும் மிக முக்கியமான சில அப்டேட்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குவைத்தில் இருக்கும் இந்தியர்களுக்கு வெளியிடப்பட்ட பாதுகாப்பு அறிவுரை பற்றியும், இந்திய தூதரகம் வெளியிட்ட அவசர வாட்ஸ்அப் உதவி எண், அப்புறம் குவைத் ஏர்பேஸ் மூடப்பட்ட நிலை மற்றும் விமான சேவைகள் அப்டேட் பற்றியும், குவைத் பிரதமர் அவசர பாதுகாப்பு ஷெல்டர்களை நேரில் சென்று பார்வையிட்டதை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல்கள் குவைத்தில் இருக்கும் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதனால் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் இந்தியர்களுக்கு பாதுகாப்பு அறிவுரை. அதாவது குவைத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய தூதரகம் குவைத்தில் இருக்கும் இந்திய குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு அறிவுரையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைத்தில் இருக்கும் அனைத்து இந்தியர்களும் மிகவும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா தேவையில்லாம யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவசர தேவைகள் இல்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குவைத்தில் தற்போது சில ராக்கெட் மற்றும் மிசைல் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அதனால யாரும் ராக்கெட், மிசைல், வெடிப்பு சம்பவங்கள் போன்றவற்றின் வீடியோக்களை பதிவு செய்யக்கூடாது என்று கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செகண்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, சமூக ஊடகங்களில் வீடியோ போட தடை பண்ணியிருக்காங்க. இந்திய தூதரகம் குறிப்பாக கூறியுள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரும் இந்த மாதிரி சம்பவங்களின் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள்ல பகிரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பொய்யான தகவல்கள் பரவ வாய்ப்பு உள்ளது. அதனால அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்ப வேண்டும் என்று இந்திய தூதரகம் கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் இந்திய தூதரகத்தின் வாட்ஸ்அப் உதவி எண். குவைத்தில் இருக்கும் இந்தியர்களுக்கு உதவ இந்திய தூதரகம் ஒரு அவசர வாட்ஸ்அப் உதவி எண்ணை வெளியிட்டுள்ளது. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் மூலமாக உதவி கேட்கலாம். உதாரணத்துக்கு, அவசர உதவி தேவைப்பட்டால், தகவல் தெரிய வேண்டுமென்றால், பாதுகாப்பு தொடர்பான கேள்விகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நெக்ஸ்ட் அப்டேட் இமெயில் மூலம் உதவி பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் இமெயில் மூலமாகவும் நீங்கள் உதவி கேட்கலாம். அதற்கான இமெயில் ஐடியை நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இந்த இமெயிலுக்கு நீங்கள் எழுதினாலும் இந்திய தூதரகம் பதிலளிக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அப்டேட் இந்திய கான்சுலர் மையங்கள் பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான தகவல். குவைத்தில் உள்ள இந்திய கான்சுலர் அப்ளிகேஷன் சென்டர்கள் தொடர்ந்து சேவை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அவசர தேவைகளுக்காக இந்தியர்களுக்கு சேவை வழங்க இந்த மையங்கள் திறந்திருக்கும். அதனால் தேவையானவர்கள் இந்த மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நெக்ஸ்ட் அப்டேட் விமான சேவை பற்றி முக்கியமான ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். குவைத் ஏர்ஸ்பேஸ் 28 பிப்ரவரி 2026 முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல சர்வதேச விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. வழக்கமான ஃப்ளைட் சேவைகள் இன்னும் தொடங்கல. அதாவது தற்போது குவைத் விமான நிலையத்தில் ரெகுலர் ஃப்ளைட் சேவைகள் நிறுத்தப்பட்ட நிலையில்தான் உள்ளது. நெக்ஸ்ட் அப்டேட் சிக்கியுள்ள பயணிகள் பற்றி பார்க்கலாம். இந்த நிலையில் குவைத்தில் அல்லது குவைத் வழியாக பயணம் செய்யும் போது சிக்கி இருக்கும் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்ற இந்திய தூதரகம் முயற்சி செய்து வருகிறது. இந்த வேலைகளில் குவைத் அதிகாரிகள், இந்திய அரசு, இந்திய தூதரகம் இவர்கள் இணைந்து வேலை செய்து வருகின்றன. இந்திய அரசின் நிலை என்னன்னா, இந்திய அரசு குவைத்தில் இருக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொண்டுள்ளது. மேலும் இந்திய அரசு இந்த நிலைமையை மிக உயர்ந்த அளவில் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. நெக்ஸ்ட் குவைத் பிரதமர் பார்வை. அதாவது குவைத் பிரதமர் ஷேக் அஹ்மத் அப்துல்லா அல் அஹ்மத் அல் சபா ஜாக்ரா மருத்துவமனை அருகே அமைக்கப்பட்ட அவசர பாதுகாப்பு ஷெல்டர்களை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த ஷெல்டர்கள் ஏன் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா, போர் அல்லது அவசர சூழ்நிலை ஏற்பட்டால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான். இந்த அவசர ஷெல்டர்கள் குறித்து பிரதமருக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அதில் கூறப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, ஷெல்டர்களின் செயல்பாட்டு முறை, எத்தனை பேர் தங்க முடியும், அவசர நிலை ஏற்பட்டால் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பார்கள் போன்ற விஷயங்கள் பற்றி முழுமையாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் அப்டேட் மக்கள் பாதுகாப்பு குறித்து தான். குவைத் அரசு கூறியுள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலை அமைப்பு மிகவும் மோசமாக மாறினால் இந்த ஷெல்டர்களில் குவைத் குடிமக்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குவைத்ல இருந்து வந்த முக்கியமான அப்டேட்டுகள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.